விதி 3. உன் நோக்கங்களை மறைக்கவும். அதிகார விளையாட்டில் உன் உண்மையான திட்டங்களை ஒருபோதும் வெளிக்காட்டாதே. ஒரு காலத்தில் சீனாவில் ஜெனரல் சூ என்ற தந்திரமான வீரர் இருந்தார். அவருக்கு எதிரி ராஜ்யத்தை கைப்பற்ற வேண்டும் என்பதுதான் திட்டம். ஆனால் நேரடியாக தாக்கவில்லை. பதிலாக அவர் நட்பாக நடந்தார், பரிசுகள் அனுப்பினார், எதிரி அரசனை புகழ்ந்தார், சமாதானம் பேசினார், எதிரி நிம்மதியாக இருந்தார். ஆனால் சூ மறைவாக தன் படையை உருவாக்கினார், தகவல்களை சேகரித்தார், இரகசிய கூட்டணி கட்டினார். அந்த இரவில் அமைதியாக தாக்கினார். எதிரிக்கு சிந்திக்கவே நேரமில்லை, போராடவே முடியவில்லை. வெற்றி சூவின் கைக்குள் வந்தது. இதிலிருந்து என்ன பயன்? சூ தன் உண்மையான நோக்கத்தை ஆரம்பத்தில் காட்டியிருந்தால் எதிரி தயாராகியிருப்பார். ஆனால் அவர் அதை மறைத்ததால் அதிகாரம் முழுமையாக அவனிடம் வந்தது. அதனால் நினைவில் வைத்துக்கொள், வாழ்க்கையிலும் வியாபாரத்திலும் காதலிலும் கூட நீயே பேச வேண்டாம். உன்னோட வெற்றிதான் பேசணும். நோக்கங்களை மறை, அமைதியாக நகரு, வெற்றி அதிசயமாக இரு.